மழை பெஞ்சா தண்ணி கோயிலுக்குள்ளே போகுது. அதனால் அதுக்கு வந்து மழைநீர் வடிகால் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மழைநீர் வடிகாலோடு அது சிமெண்ட் சாலையாக போட்டு எப்போதும் கிழாத அளவுக்கு டிபிஆர் கேட்டிருக்கேன். கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை செஞ்சிருவோம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு வந்து தற்காலிகமாக ஒரு மரப்பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து அந்த பேக்வாட்டரில் வந்து நகராட்சியோட கழிவுநீர்லாம் போய் சேருது. இப்பவும் அந்த இடத்துல குடிநீர் நேற்று ஒரு கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய துறையினுடைய இயக்குநர் சென்று பார்த்துட்டு இருந்தோம். வந்தபோது அந்த 100 ஏக்கர் நிறுத்துவது கார் பஸ் நிறுத்துவதற்குரிய இடம் அதுக்கு தயார் செய்யப்பட்டு அந்த இடம் ஏனால் நெருக்கடி வந்துவிடும் சொல்லியிருக்கோம். அங்கே பஸ்ஸை நிறுத்திட்டு சுற்றி வரணும்னா மக்களுக்கு பெரிய சிரமம் உண்டு. அதனால தான் அதை வந்து நேரடியாக மரப்பாலம் போட்டு அங்கே பஸ்லேருந்து நேராக கோயிலுக்கு போகிற மாதிரி போட்டுருக்கு. கழிவு நீரை சுத்தப்படுத்துவதற்காக எஸ்டிபி புதுசாக போடுறோம். இருக்கிற எஸ்டிபியை விரிவுபடுத்துகிறோம், புது எஸ்டிபியை போடுறோம். வாய்க்காலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கழிவுநீர் கலக்காத அளவுக்கு அடுத்து சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க போகும். ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வாகன நிறுத்தம் இதுவரைக்கும் நம்ம உபயோகத்துக்கு கொண்டு வரல. பொதுமக்களுக்கு இலவசமா திறந்து விட்டுறலாமா சார்? ஜங்ஷன் ஏரியால டிராபிக் எப்படி இலவசமா? அவ்வளவு பணம் கட்டிட்டு எப்படி இலவசமா கொடுத்துடலாமா சார்? இன்னைக்கு வந்து கடைகளும் புக்காகல, மக்கள் கொடுத்துடலாம். ஒன்றும் சார் 60 ரூபாய் சதுர அடிக்கு வாடகை போட்டாங்க டெர்மினலுக்கு. 8 தடவை நடந்து யாரும் வரல. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களோட அழைச்சி பேசி 30 ரூபான்னு பேசியிருக்காங்க. அதுக்காக அனுமதி தரணும்னா போய் அனுமதி தரேன்னு சொல்லியிருக்கோம். 41 லட்சம் வருமானம். அது மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுக்காமல் இருக்கிறாங்க. அதனால் எவ்வளோ குறைச்சா நீங்கள் ஏலத்தை விடுங்க எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் நம்ம ரேட்டை வந்து 70-80 ஃபிக்ஸ் ஃபைனான்ஸில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ ரூபா போட்டு கட்டிட்டு இப்படி குறைச்சி கொடுக்க முடியாது. ஆனால் எடுக்காமல் சும்மா இருக்கிறதுக்கு வீணாக போயிருங்கிறதுக்காக குறைச்சி பண்ணியிருக்கிறோம். அது விரைவில் அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்துவிடும். பாலமேட்டில் கூட 540 கடைகள் பொதுகளை விடப்படுமா நீதிமன்ற உத்தரவுப்படி? இல்லை நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்துருக்கு. சரி சார், தனியார் வேலை வாய்ப்புனா இது வெற்றி. ஆனால் அரசு துறையில் போக்குவரத்து இன்னைக்கு மாலை பல்கலைக்கழகத்தில் அந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற படித்த மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு வரும். துணைவேந்தர் உருவாக்கி இப்போ அங்கே தான் போகிறோம். அதுவும் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கேட்டீங்க, என்ன கேட்டீங்க சார்? தனியார் வேலை போக வெற்றிட்டீங்க, கண்டிப்பாக எல்லாரும் பாராட்டி பேசியிருக்கீங்க. அரசு துறையில் போக்குவரத்து துறைக்கு மின்வாரி துறைக்கு ஆயிரக்கணக்கான பணியிடங்கள் காலியாக இருக்குது. அதில் திமுக அரசு சிறப்பாக செயல்பட்டு நினைக்கிறீங்களா வேலை வாய்ப்பு வழங்குறதுல? நீங்கள் இந்த ஆட்சி தொடங்கும் போது நீங்கள் உங்களுக்கு தெரியும் 10 ஆண்டு காலம் நிதி நிலைமையை எப்படி அவர் வைத்திருந்தார்கள். இந்த ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 வருடம் கொரோனாவுக்காக செயல்பட்டுருக்கோம். அதுக்கு அடுத்தது ஒவ்வொரு இலாக்காவிலையும் நிதிநிலைக்கு ஏற்ப பணிகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இப்போது கூட எல்லா கிராம உதவியாளர் பணி எடுத்துருக்கிறோம், சத்துணவு பணி எடுத்துருக்கிறோம். நேற்று சாயந்தரம் நைட்டு 2 மணிக்கு 2536 இன்ஜினியரை எங்களுக்காக எடுத்துருக்கோம். வெப்சைட்டில் போட்டோம். ஏற்கனவே எடுத்தால் அது கோர்ட்டில் தடையானப்பட்டது, சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஜெயிச்சு போட்டோம். எனவே இப்போது முதலமைச்சர் சொல்லியிருப்பது எந்தெந்த துறையில் காலி பணியிடங்கள் இருக்கிறதோ நிதிநிலைக்கு ஏற்ப நீங்கள் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் டிஎன்பிசியில் ஆயிரக்கணக்கான பேருக்கு இந்த ஆட்சியில் வேலை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிதி நிலைமைக்கு ஏற்ப தான் செய்ய முடியும், ஒரே அடியில் செய்ய முடியாது. அதான் எதிர்கட்சி தலைவருக்கும் முதல்வருக்கு இணையா Z+ பாதுகாப்பு கூட்டணி தற்காலிக கௌரவ உரிமையாளர் பணி நிரப்பப்படும் என்பது தெரியும். தகவல் எதுவும் இல்லை. முறையாக இடஒதுக்கீட்டை பின்பற்றி உயர்ந்த இடத்தில் முதலமைச்சர் சென்றிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இடஒதுக்கீட்டிற்கு முதலில் குரல் கொடுத்து முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடாக இருக்கும் பொழுது அது முறைகேடு தவறு என்று சொல்வதெல்லாம் வதந்தியான செய்திகள், பொய்யான பிரச்சாரம். நன்றி. துறை ரீதியான நடவடிக்கை கோப்பு அனுப்பப்பட்டது. விரைவில் நடவடிக்கை. அனைத்து கல்லூரிகளுக்கும் சுற்றுப்பயணத்தில் வந்து திமுக வச்சு அகற்றுவதற்காக இந்த சுற்றுப்பயணம் ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்கவுங்க ஆட்சிக்கு வருவான்னு சொல்லலாம். நீங்கள் எங்களை நீக்கிறங்கிறதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. கூட்டணி என்று எடுத்துக்கிட்டால் கூட திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கிறது. இன்னும் அவர்களுக்குள்ளே கூட்டணி வந்து இன்னும் இறுதி செய்யப்படவில்லை. ஒரு முறை வருகிற போது கூட்டணி அமைச்சரவையில்லை, அதிமுக தலைமையில் அமையும். 2வது முறை வருகிற போது அதில் பிஜேபி பங்கு பெறும் என்கிறார். அவர்களோடு இருக்கிற மற்ற கட்சிகளை பிரச்சனையில் இருக்கிறார்களே தவிர வேறு. அவர்கள் 7ஆம் தேதி என்பது எங்களுடைய தலைவர் ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்பாக அந்த பணியை தொடங்கி இன்றைக்கு அந்த நடைபெற்றிருக்கிறார். எனவே களத்தில் நிற்கிற அவர் சொல்வார் எங்களை நீக்கிற நடக்க முடியாத கருத்து திமுக வரும் அனைத்து பணிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றி. ஆக்கிரமிப்புகள் அகற்றி நிரந்தரமான அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றி அதுக்கான
பாதைகள் ஏரோட்ட சாலை நீங்களே நாளைக்கு சொல்லுவீங்க எடுத்துட்டீங்க இந்த trip எடுத்துட்டீங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆக்கிரமிப்பு எடுத்தா ஒரு நேரம் ஒரு நாளுக்கு பாராட்டுறீங்க, மறுநாள் பூரா ஏழை எளியவர்களாக பக்தர்கள் போறதுக்கு வசதி இல்லாம அதெல்லாம் பண்ணிட்டு விஜய் வந்து கோவிலை சுற்றி இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் இன்றைக்கு ஆணையர்லாம் வந்திருக்காங்க. மழை பெஞ்சா தண்ணி கோயிலுக்குள்ள போகுது, அதனால அதுக்கு வந்து மழைநீர் வடிகால் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. மழைநீர் வடிகாலோடு அது சிமெண்ட் சாலையாக போட்டு எப்போதும் கிடாத அளவுக்கு டிபிஆர் கேட்டிருக்கேன், கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை செஞ்சிருவோம். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு வந்து தற்காலிகமாக ஒரு மரப்பாலம் அமைச்சிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து அந்த பேக் வாட்டரில் வந்து நம்ம திருச்செந்தூரோட நகராட்சியோட கழிவுநீர்லாம் போய் சேருது. இப்பவும் அந்த இடத்துல குடிநீர் வந்து நேற்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நானும் என்னுடைய துறையினுடைய இயக்குநர் சென்று பார்த்துட்டு இருந்தோம். வந்தபோது அந்த 100 ஏக்கர் நிறுத்துவது கார் பஸ் நிறுத்துவதற்குரிய இடம் அதுக்கு தயார் செய்யப்பட்டு அந்த இடம் ஏனால் நெருக்கடி வந்துவிடும் சொல்லியிருக்கோம். அங்கே பஸ்ஸை நிறுத்திட்டு சுற்றி வரணும்னா மக்களுக்கு பெரிய சிரமம் உண்டு. அதனால தான் அதை வந்து நேரடியாக மரப்பாலம் போட்டு அங்கே பஸ்லேருந்து நேராக கோயிலுக்கு போகிற மாதிரி போட்டுருக்கு. கழிவு நீரை சுத்தப்படுத்துவதற்காக எஸ்டிபி புதுசாக போடுறோம். இருக்கிற எஸ்டிபியை விரிவுபடுத்துகிறோம், புது எஸ்டிபியை போடுறோம், வாய்க்காலெலாம் சுத்தம் பண்ணிட்டுறோம். கழிவுநீர் கலக்காத அளவுக்கு அடுத்து சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படும். சார் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இந்த வாகன நிறுத்தம் இது வரைக்கும் நம்ம உபயோகத்துக்கு கொண்டு வரல. பொதுமக்களுக்கு இலவசமா திறந்து விட்டுறலாமா சார்? ஜங்ஷன் ஏரியால எப்படி இலவசமா அவ்வளவு பணம் கட்டிட்டு எப்படி இலவசமா கொடுத்துடலாமா சார்? இன்னைக்கு வந்து கடைகளும் புக்காகல மக்கள் கொடுத்துடலாம். ஒரு நிமிஷம் 60 ரூபாய் சதுர அடிக்கு வாடகை போட்டாங்க டெர்மினல். 8 தடவை நடந்து யாரும் வரல. அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களோட அழைச்சி பேசி 30 ரூபான்னு பேசியிருக்காங்க. அதுக்காக அனுமதி தரணும்னா போய் அனுமதி தரேன்னு சொல்லியிருக்கோம். 41 லட்சம் வருமானம். அது மாதிரி பழைய பஸ் ஸ்டாண்டில் எடுக்காமல் இருக்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ குறைச்சியா நீங்கள் ஏலத்தை விடுங்க எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் ரேட்டை வந்து 70-80 ஃபிக்ஸ் ஃபைனான்ஸில் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ ரூபா போட்டு கட்டிட்டு இப்படி குறைச்சி கொடுக்க முடியாது. ஆனால் எடுக்காமல் சும்மா இருக்கிறதுக்கு வீணாக போயிருங்கிறதுக்காக குறைச்சி பண்ணியிருக்கிறோம். அது விரைவில் அதெல்லாம் பயன்பாட்டுக்கு வந்து பாலமேட்டில் கூட 540 கடைகள் பொதுகளை விடப்படுமா நீதிமன்ற உத்தரவுப்படி? இல்லை நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதுபடி நடந்தது. சரி சார், தனியார் வேலைவாய்ப்புனா இது வெற்றி. ஆனால் அரசு துறையில் போக்குவரத்து இன்னைக்கு மாலை பல்கலைக்கழகத்தில் அந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற படித்த மாணவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு ஒரு துணைவேந்தர் உருவாக்கி இப்போ அங்கே தான் போகிறோம். அதுவும் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் கேட்டீங்க என்ன கேட்டீங்க சார்? தனியார் வேலைவாய்ப்பு வெற்றிட்டீங்க கண்டிப்பாக.